ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்துங்க ஒரு வியூவர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க கமெண்ட்டில், எனக்கு கேக்டஸ் வீடியோ போடுங்க மேடம் அப்படின்ட்டு. ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ. அந்த மூலையில் இருக்குது இல்லைங்களா, அது ஸ்டெனோ கேக்டஸுங்க. அது பக்கத்தில் இது வந்துங்க ட்ரைகோசெரியாஸ் பியூனா விஸ்டா அப்படிங்கிற ஒரு பிளான்ட். இதில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரெட் ஃப்ளவர்ஸ், பெரிய சைஸில் ஃப்ளவர்ஸ் வரும். இது வந்துங்க இது ஒரு ஜிம்னோகேலிஷியம். இது என்ன வெரைட்டின்னு தெரியல. இது நான் வேறு ஒரு பிளான்ட் வாங்கும்போது அதில் அந்த பாட்டில் ஒட்டி வந்தது. இது வந்துங்க ட்ரைகோசெரியாஸ் கிராண்டிஃப்ளோரஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது ரொம்ப பியூட்டிஃபுல்லான பை கலரில் பிங்க் அண்டு ஸ்லைட்டாக ரெட்டு அந்த மாதிரி கலந்த ஒரு ஃப்ளவர் வரும். ரொம்ப அழகாக இருக்கும் இது. ஆனால் பிளான்ட் ரொம்ப பெரிய சைஸ் ஆகணுங்க, அதுக்கப்புறம் தான் ஃப்ளவர் பார்க்க முடியும். இது ஒரு மே ஃப்ளவர். அது கரைஞ்சி அது இவ்வளோ பெரிய பல்பு இத்தினுண்டாகி போச்சு. அது பக்கத்துலங்க லொபீவியா அரக்னகாந்தா அப்படிங்கிற ஒரு பிளான்ட். இது எல்லோ கலரில் ஃப்ளவர்ஸ் வரும், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். எல்லோன்னா ஒரு மஸ்டர்ட் எல்லோவில். இது பெரிய பாட்டில் வச்சுருந்தேங்க, வளரவே இல்லை. அதுக்கு தான் சின்ன பாட்டில் வச்சுட்டேன். இப்போ நல்லா வளர்ந்துருக்கு. ஆக்சுவலிங்க கேக்டஸ் எல்லாமே சின்ன பாட்டில் தான் வைக்கணும், ரொம்ப பெரிய பாட்டிலெல்லாம் வைக்கக்கூடாது. அது பக்கத்துலங்க ஒரு ஜிம்னோகேலிஷியம் அனிசிட்சே அப்படிங்கிற ஒரு பிளான்ட்டு. இதில் ஃப்ரீக்வெண்ட்டாக ஃப்ளவர்ஸ் வந்துகிட்டே இருக்கும். பட் ஜிம்னோகேலிஷியம் ஃப்ளவர்ஸ் எதுவுமே அரோமேட்டிக் ஃப்ளவர்ஸ் கிடையாது. ட்ரைகோசெரியாஸ் எக்கினோப்சிஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மைல்டான ஸ்மெல் இருக்கும், எமெட்டோ கேக்டஸில் கூட. இது எந்த வெரைட்டின்னு தெரியலைங்க, எனக்கு சரியாக ஐடி தெரியல. இது நான் வாங்கும்போது ரொம்ப குட்டியான பிளான்ட்டுங்க, ரெபூஷியா அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். பட் இது ரெபூஷியா எப்போவுமே இந்த மாதிரி லெங்க்த்தியாக வளராது. ரவுண்ட் ஷேப்பில் ஒரு சின்ன சைஸில் தான் இருக்கும் பிளான்ட்டு. இது லெங்க்த்தியாக வளர்கிறதால இது என்ன வெரைட்டின்னு எனக்கு சரியாக தெரியல. இது ஜிம்னோகேலிஷியம் ஃப்ளான்சியாய். இது பிளான்ட் பேரடைஸ் செல்லர் எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்த பிளான்ட். இதனுடைய ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்துங்க இது நோட்டோ கேக்டஸ் ஒட்டோனிஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இதை பரோடியா அப்படின்னு கூட இதுக்கு இன்னொரு பெயர் உண்டு. இதில் கூட ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்துள்ள பிளான்ட் இங்கே லெங்க்த்தியாக இருக்குது பாருங்கள். இது எக்கினோசெரியஸ் பீச் இஷ்டார் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது பீச் கலரில் ஃப்ளவர்ஸ் ரொம்ப அழகாக வரும். இது இன்னும் எவ்வளோ பெருசாகணுமோ தெரியல, ரொம்ப வருஷங்கள் ஆகும் ஃப்ளவர் பார்க்கணுன்னா. அடுத்து இந்த வெரைட்டி ட்ரைகோசெரியாஸ் ஃப்ளையிங் ட்ராகன். இது ஃப்ளவர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். பட் இன்னும் ரொம்ப வருஷங்கள் ஆகும் ஃப்ளவர் வரணுன்னா, இன்னும் பெரிய பிளான்ட்டாக அது ஆகணும். அடுத்து ஒரு சின்ன பிளான்ட்டு, அது ரெபூஷியா மினிஸ்குலா அப்படிங்கிற பிளான்ட். இதில் பிங்க் கலர் ஃப்ளவர்ஸ் வரும், ரொம்ப அழகாக இருக்கும், குட்டி குட்டியாக நல்ல ஒரு வைப்ரண்ட் பிங்க். இன்னும் 2-3 ரெபூஷியெல்லாம் போயிடுச்சிங்க, பெரிய பாட்டில் வச்சதால தான். அதுக்கு பக்கத்துலங்க ஆல்புகா கன்கார்டியேனா அப்படிங்கிற பிளான்ட். இது பிளான்ட் நல்லா வளரணும், இன்னும் வளராமல் அப்படியே இருக்குது. வளர்ந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். இது ஹேமாந்தஸ் ஆல்பிஃப்ளாஸ் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது மேஃப்ளவர் மாதிரி வெரைட்டி ஃபேமிலியை சேர்ந்தது. இந்த வீடியோவிலங்க நான் கீழே வச்சுருக்கிற கேக்டஸை மட்டும்தான் கவர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் மேலே நான் ரீபாட் பண்ணணும், அதனால் அந்த கேக்டஸ் எல்லாம் நான் இதில் கவர் பண்ணலை. ரீபாட் பண்ணதுக்கப்புறமா அதுக்கு ஒரு வீடியோ பண்ணுறேங்க. மேலே இருக்கிற கேக்டஸ் எல்லாம் ஒரு வீடியோ பண்ணுறேன். செக்குலன்ஸும் இருக்குது மேலே, அதெல்லாம் ஒரு வீடியோ பண்ணுறேங்க. ஆக்சுவலி இந்த கேக்டஸுங்க ஒரு பெரிய கேக்டஸ் வெரைட்டி. அது போயிடுச்சு மதர் பிளான்ட்டு. அது என்ன ஞாபகம் இல்லை எனக்கு என்ன பிளான்ட்டுன்னு. அது ஒரு பேபி பிளான்ட் இருந்தால் அதை வச்சேன். அது ஏதோ கொஞ்சம் வந்துட்டுருக்கு, பார்க்கணும் இது என்ன வெரைட்டின்னு தெரியல. அடுத்து இது ஒரு லொபீவியா அரக்னகாந்தா ரெட் கலர் ஃப்ளவர்ஸ் வரும். இதில் பார்த்திங்கன்னா நான் ஹெமட்டோ கேக்டஸுடைய சீட்ஸ் போட்டேன் பார்த்தீங்களா, அது பேபி பிளான்ஸ் பாருங்கள், அதனுடைய அப்டேட் பாருங்கள், அப்படியே வந்துட்டுருக்குங்க. அது இன்னும் கொஞ்சம் பெரிய சைஸ் ஆனதுக்கப்புறம் அதை செப்பரேட்டாக எடுத்து வேறு பாட்டில் வைக்கணும். ஒன்று என்னென்னா வாட்டரிங் தான் ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணுங்க இந்த கேக்டஸ்க்கெல்லாம். அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்.
இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஆஸ்ட்ரோஃபைட்டம் மிரியோஸ்டிக்மா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. ட்ரைகோஸ்டேட்டஸ் அப்படி ஒரு 3 ரிப்ஸ் இருக்கிறதுனால இதை ட்ரைகோஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ரொம்ப அழகான ஒரு எல்லோ கலர் ஃப்ளவர்ஸ் வரும். அடுத்து வந்துங்க மெமிலேரியா ப்ராலிஃபெரா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இது கூட இத்தினோண்டு இருந்ததுங்க, பெருசாக இருந்தது பிளான்ட். அது ஃபுல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேபி பிளான்ட் இருந்தால் அதை வச்சு கொண்டு வந்தேன் மறுபடியும். இது வந்துங்க ஜிம்னோகெலிஷியம் பால்டியேனம் அப்படிங்கிற பிளான்ட்டு. இது என்கிட்ட 2 பிளான்ட் ஆல்ரெடி இருந்து போயிடுச்சு. மறுபடியும் வாங்கினேன் நான். ரொம்ப ஹெவியாக இருக்குது, லிஃப்ட் பண்ண முடியல. வந்துங்க மெஜந்தா கலரில் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஃப்ளவர்ஸ் வரும். நானும் ஃப்ளவர்ஸை பார்க்கணுன்னு 2 பிளான்ட் அப்படி தான் போயிடுச்சு. மறுபடியும் வாங்கினேன், எப்போ வருமோ தெரில ஃப்ளவர்ஸ். இது வந்துங்க இது மூன் ஸ்டோன் சக்குலன். ஒரே ஒரு லீஃபில் ப்ரொபகேஷன் பண்ணி கொண்டு வந்த பிளான்ட்டுங்க அந்த மூன் ஸ்டோனு. அது பக்கத்தில் இருக்கிறது வந்துங்க எக்வேரியா ரன்யோனியை அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. ஆக்சுவலி எச்சிவேரியான்னு தான் சொல்லணும். எச்சிவேரியாங்கிறது எனக்கு ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது. பட் எச்வேரியா அப்படின்னு தான் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். அங்கே பஞ்சாக இருந்தது வந்து எக்கினோப்சிஸ் ஆக்சிகோனா. அதை நீங்கள் பார்க்காதவங்க பழைய வீடியோ பாருங்கள், தெரியும். இது வந்துங்க செல்லருக்கே ஐடி தெரியாதுங்க, அது என்ன வெரைட்டிங்கிறது தெரியல. ஃப்ளவர் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். இதுதான் ஆக்சிகோனா, எக்கினோப்சிஸ் ஆக்சிகோனா. இதனுடைய பேபி பிளான்ஸ் தான் அந்த பாட்டில் வச்சுருக்கேன். இங்கே வச்சுருக்கிறது எல்லாம் கூட அதே தான், எக்கினோப்சிஸ் ஆக்சிகோனா பேபி பிளான்ஸ். அதெல்லாமே ஆஃப் ஷூட்ஸ் வந்துருந்தது இல்லைங்களா, அதெல்லாம் எடுத்து வேறு பாட்டில் வச்சேன் நான். நல்ல பெரிய சைஸில் அரோமேட்டிக் ஃப்ளவர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிளான்ட் அது எக்கினோப்சிஸ். என்னுடைய பழைய வீடியோ பாருங்கள், உங்களுக்கு அதில் தெரியும். ஃப்ளவரோடு பண்ணியிருக்கேன் நான் வீடியோ. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் லெவலில் தான் அங்கே கேக்டஸ் இருக்குது. மறுபடியும் டெரஸில் இருக்கிறது இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி கார்டனிங்.